நமஸ்காரம். ஈஷா யோகா மையத்துலேருந்து மாயு. மதி. நான் இங்கே வந்து 7 வருஷம் ஆகுது. அம்மா அப்பா இங்கே வந்து 7 வருஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்துருக்கிறது அதிர்ச்சியாகவும் இருக்குது, கொஞ்சம் வேடிக்கையாகவும் இருக்குது. ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு. ஏன்னா வரதுக்கு இந்த புகார் கொடுக்கறதுக்கு 2 வாரம் முன்னாடி கூட இங்கே வந்து எங்கள் கூட உட்காந்து பேசி சாப்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ ஏன் இப்படி கொடுத்தாங்க அப்படின்னு புரியல எனக்கு. இங்கே 7 வருஷத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி 1.5 வருஷம் வீட்டிலே இருந்து அவங்களுக்கு பிரம்மச்சரியம்னா என்ன, ஏன் இது நான் எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன், இந்த துறவர பாதை அப்படின்றது எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றதுனால எடுக்கிறேன், இதுதான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு அவங்க புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் இந்த படி எடுத்திருக்கிறேன். இந்த 7 வருஷத்தில் அவங்க எப்போ வேணால் விருப்பப்பட்டப்ப எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நாங்கள் சரியான படி தான் எடுத்தோமா அப்படின்னு கொஞ்சம் கேள்வி வந்தாலும் உடனே எங்களுக்கு ஃபோனில் கூப்பிட்டு பேசுவாங்க, இல்லை நேரில் வந்து பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இருக்கிற கேள்வியெல்லாம் காணாமல் போயிடும். ஆனால் நான் என்ன கவனிச்சேன்னா, இந்த 2 வாரத்தில் ஏன்னு தெரியல, சுற்றி இருக்கிறவங்க தூண்டுதல்னாலேயோ சமுதாயத்தினாலேயோ ஏதோ ஒன்றுனால இப்போது அவங்களுக்கு ரொம்ப கேள்வி வந்திருக்குது, இது சரியில்லை அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருக்குது. நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போது அம்மா அப்பா சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது அவங்க கூட வேலை பார்க்குறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, என் பொண்ணு டாக்டராக இருக்கிறா, இன்ஜினியராக இருக்கிறா, அவன் பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால், அவங்க சன்னியாசியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை கேட்குறவங்க மனதில் ஒரு கேள்விக்குறி தான் இருந்திருக்கும். நாங்கள் இதில் தெளிவாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோன்றதுனால அவங்க முடிஞ்ச அளவு அதை விளக்கியிருப்பாங்க. பட் ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே கேள்வி வந்திருக்கும்னு தோணுது. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது விவேகானந்தர் இல்லை புத்தர் இல்லை ஒரு இயேசு அவங்க குடும்பத்தில் என்னோட அப்பா அம்மா அப்படின்னு மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுத்துருக்க முடியாது. அப்போது செத்த சன்னியாசிகளை மட்டும்தான் நீங்கள் வந்து அங்கீகரிப்பீங்களா? இப்போ உங்கள் வீட்டில் இருந்து ஒரு சன்னியாசி உருவாகுறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கீகரிக்க மாட்டீங்களா? அதுதான் என்னோட கேள்வி. அது மட்டும் இல்லாமல் புத்த மதம், ஜெயின மதம், கிறிஸ்துவ மதம், இது எல்லா மதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா துறவரங்கிறது இருந்து வந்திருக்கு. இந்த யோகா துறையிலும் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இது மிகப்படுத்தியும் பார்க்க வேண்டியதில்லை, எது மாதிரியும் பார்க்க வேண்டியதில்லை. ஸோ இதுக்கு கண்டிப்பாக சமுதாயத்தில் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஈஷாவோட 30 வருஷத்துல கோடான கோடி மக்கள் இந்த தியானம்ன்றதை உணர்ந்து போயிருக்கிறாங்க. தினம் வீட்லயும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாங்களே இங்க வந்தப்போ பார்த்தா, நீங்க ஏன் வெளியில போய் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, வெளியில இருந்து தன்னார்வ தொண்டு செய்யக்கூடாது அப்படின்னு எங்களை இந்த துறவரம்ன்றதை எடுக்கிறதுக்கு ஊக்குவிச்சதே கிடையாது. ஆனா இங்க இருந்த 2 வருஷத்துல இதுதான் எங்களோட நோக்கம், இது மட்டும்தான் எங்களுக்கு சந்தோஷத்தை நிறைவை தரும் அப்படின்னு அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா மட்டும்தான் இந்த துறவரம்ன்றதை கொடுத்தாங்க. அதனால இங்க வர்றவங்களுக்கு எல்லாம் அப்படி பண்ணிடுவாங்க அப்படின்ற பயம் யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தினசரி அளவில் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வந்து போறாங்க. ஒரு நாள் வரவங்க கூட தியானம்ன்ற தன்மையை அற்புதமா உணர்ந்து போறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வாழ்க்கை பூரா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு விரும்புறதுல எந்த ஒரு தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. அது வந்து போறவங்களும் கண் கூட பாக்குறாங்க. இங்க ஒரு நாள் ஏதோ கோயிலுக்கு வரணும் இல்லை யோகா பயிற்சி மேற்கொள்ளணும்னாலே அவங்களுக்குள்ள அவ்வளோ மாற்றம் நடக்கிறது எங்க கண் கூட பார்க்க முடியுது. அது சம்பந்தமா நிறைய பேர் இதுல ஈடுபட்டிருக்காங்க. நிறைய பேர்னா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இங்க இருக்காங்க. அதுல ஒரு 200 பேர் தான் இந்த மாதிரி பாதையில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம யோகா இந்த ஈஷாக்கு அறிமுகப்படுத்தினதே எங்க பெற்றோர்கள் தான். இதை இவ்வளோ பிரமாதமா இருக்கும், இது முழு வீச்சில் ஒரு குழந்தையில இருந்து ஒரு கர்ப்பிணி பெண்ல இருந்து இறக்குற வரைக்கும் என்னெல்லாம் பண்ண முடியும் யோகால அப்படிங்கறது சொல்லி தரது ஈஷால ரொம்ப பிரமாதமா பண்றாங்க. அந்த மாதிரி வேலைகள் செய்யறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுவும் ஒரு சன்னியாசி ஈஷால் இருக்குன்னு சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. யோகாங்கிறது ஒரு நம்மளை உணர்றதுக்கு ஒரு பிரமாதமான கருவியா செயல்படுது. இந்த கருவியை பரிமாறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க நாங்க ரொம்ப சந்தோஷமா எல்லாத்துக்கூடயும் வாழ்ந்துட்டு இருக்கோம். யாரோட கட்டாயத்தின் பேர்ல வலுக்கட்டாயமா கண்டிப்பா யாரும் சொல்லாம நாங்களே எங்களோட சுய இன்ட்ரெஸ்ட்ல இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும், இங்க இல்லைன்னா வேற எங்க இருந்தீங்கன்னாலும் அவங்க எல்லாத்துக்கும் நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நான் என்னோட பெற்றோர்கள் இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்கிறதுக்கு ஒரே பின்னணி என்னன்னு நான் பார்க்குறேன்னா, என்னோட பொண்ணுங்க 2 பேரும் ஒரு துறவியா ஆயிருக்காங்க, அவங்க உண்மையான சுதந்திரம் என்ன அப்படின்னு உணர்றதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுல அவங்க நெஞ்சில பெருமை இல்லாமல் போயிருச்சு. அது ஒன்று தான் நான் பிரச்சனையா பார்க்குறேன். ஏன்னா சமூகத்தில் அதை பற்றி விழிப்புணர்வே இல்லாத ஒரு நிலை இருக்குது.
என்னைக்கு அவங்க பொண்ணு சரியான படி தான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு உணர்றாங்களோ அவங்க மனசுல துளி கூட சந்தேகம் இல்லாம போயிடும், பெருமைப்படுவாங்க. அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். அது மொட்டை அடிச்சவங்களுக்கு தனி சாப்பாடு, மற்றவங்களுக்கு வந்தவங்களுக்கு அவங்கள அக்செப்ட் பண்ணுறதுக்காக வசிய சாப்பாடு அது வேற, மற்றவங்க வர்றவங்களுக்குலாம் வேற சாப்பாடு. அங்கே மொட்டை அடிச்சவங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு தனி சாப்பாடு, பொம்பளைங்களுக்கு தனி சாப்பாடு. அந்த மாதிரி தான் அங்கே நடந்துகிட்டு இருக்குங்க. அங்கே என்ன பண்ணணும்னா அந்த ஈசாங்கிற யோகா மையமே இருக்கக்கூடாது.